ஹாய் ஹலோ வெல்கம் நண்பர்களே. இது என்னோடய யூடியூப் சேனல் மாஸ்க் மேன் ரிவ்யூ. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க காரணம் யாருன்னா இவங்க தான், ஜேகே தமிழ் மற்றும் ஃபிலிப். இவங்க என்னோடய ஃபேவரட் யூடியூப் சேனல்ஸ். இவங்க வீடியோ போடுறதே இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் நம்மளே களத்தில் குதிச்சிட வேண்டியதானே குதிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூ பற்றி பார்க்குறோம். ஒரே டைமில் 2 மூவி ரிவ்யூஸ் இன்றைக்கி பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரிவ்யூ என்னென்னா நாடு. இந்த படத்தில் மகிமா நம்பியார், ஆர்எஸ் சிவாஜி, அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை எங்கேயுமே இப்போ இந்த சரவணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலைவாழ் கிராமத்தில் மருத்துவ வசதி இல்லாமல் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் வேணும்னு சொல்லிட்டு எல்லோரும் போராட்டம் பண்ணுறாங்க. அதுபடி மகிமா நம்பியார் அந்த ஊருக்கு டாக்டராக வராங்க. அவங்களுக்கு அங்கே போதுமான வசதி எதுவும் இல்லாதனால நான் ஒரு வாரத்தில் நான் கிளம்பிடுவேன்னு சொல்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவங்கள அங்கே இருக்க வச்சாங்களா, அவங்களுக்கு போதுமான மருத்துவ வசதி அதுக்கப்புறம் கிடைச்சதா இல்லையாங்கிறது தான் அந்த படத்தோட கதை. இது பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அமேசான் ப்ரைம், ஆகா ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகுது. கண்டிப்பாக டைம் இருந்தால் போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நான் பார்க்க போகிற ஆட்டம். இந்த படம் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 பேர் இருக்குது. ஒரு 11 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டேஜ் ட்ராமா பண்ணுறாங்க. அந்த 11 பேரில் ஒரு பொண்ணு மட்டும் இருக்குது. அந்த பொண்ணை பார்ட்டி பண்ணுறப்போ அந்த 10 பேரில் யாரோ ஒருத்தங்க அப்யூஸ் பண்ணிடுறாங்க. அந்த யார் அப்யூஸ் பண்ணாங்கிறத ரொம்ப கிறிஸ்பாக யாருன்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு பதட்டத்தோடவே வச்சு இந்த படத்தை பார்க்க வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக தியேட்டர் ரிலீஸ் ஆனப்போ இந்த படம் யாருக்குமே தெரியல. ஓடிடி ரிலீஸ் ஆனப்போ தெரிஞ்சது. இந்த படம் அமேசான் ப்ரைமில் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகுது. ஆட்டம் மூவி. டைம் இருந்தால் போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ் வேறு அந்த யாருன்னு நமக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்க வச்சுட்டே இருக்கும் இந்த படம். ஆக்சுவலாக இந்த 2 படமும் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு படத்தோட ரிவ்யூங்கிறது இந்த படம் நல்லா இல்லைங்க, யாரும் போய் பார்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையுமே கிடையாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டே நான் ஒரு படம் போய் பார்க்குறேன்னா, நான் ₹150 டிக்கெட் கொடுத்துருக்கேன். எனக்கு அந்த படம் சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இப்போ வர்ற படம்லாம் எதுக்கு ஓட மாட்டேங்குதுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா வெளியே வரப்போவே நான் காசு கொடுத்து பார்த்தேன், அதனால் எவனும் பார்க்க விட மாட்டேங்கிற மாதிரியே நீங்கள்லாம் இந்த ரிவ்யூ சொல்கிறீங்க. இந்த படம் எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, யாரும் பார்க்காதீங்க, யாருக்கும் பிடிக்காதுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் இல்லை. நார்மலாக நீங்கள் ஒரு டிபிக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அவ்வளோ ஃபோட்டோவை நீங்கள் டெலிட் பண்ணி ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்க. ஒரு ரீல்ஸ் எடுக்கிறீங்கன்னா அவ்வளோ வீடியோ டெலிட் பண்ணி ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க. அவ்வளோ காசு போட்டு 5 கோடி 10 கோடி போட்டு படம் எடுக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டு வரீங்கன்னா, எனக்கு பர்சனலாக அந்த படம் பிடிச்சிருந்துச்சி, எனக்கு பர்சனலாக அந்த படம் பிடிக்கலன்னு மட்டும் உங்கள் ஒப்பீனியனை மட்டும் சொல்லிட்டு வாங்க. உங்கள் ஒப்பீனியனால் மற்றவங்களோட படம் பார்க்குற இது பாதிக்காதபடி இந்த ரிவ்யூஸை சொல்லுங்கள். அவ்வளோதான். லைக், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.